ஓம் நம சிவாய. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் நிலம்பிரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ராம் 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 ராம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ராம் 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 ராம். ஸ்ரீராம நவமி திருவிழாவை முன்னிட்டு ராமாயண இதிகாச புராணத்தை தொடர்ந்து சிந்தனை செய்ய இருக்கிறோம். அதுல இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய ஒரு தலைப்பு, ராம அவதாரம் நிகழ்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவுல நம்ம சிந்தனை செய்ய போறோம். நம்ம பாரத தேசத்துல இதிகாசங்கள்ல மிக மிக முக்கியமாக கருதப்படுவது ராமாயணம். அந்த ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பாக பலருக்கும் தெரியாத ஒரு தகவலாக இன்னைய பதிவு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து இந்த பதிவை சிந்தனை செய்யும் போது நமக்கே புரியும். ராமாயணம் ஒரு அற்புதமான ஒரு இதிகாச காவியம். இன்றைக்கு ராம அவதாரம் நிகழ்வதற்கான காரணம் என்ன, தேவை என்னங்கிறத இப்ப நம்ம சிந்தனை பண்ணலாம். பாருங்க. ராம் ராம் ராம். சிவாலயத்துல தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும். அந்த தட்சிணாமூர்த்தி சன்னதியில தட்சிணாமூர்த்திக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 4 முனிவர்கள் அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்க வந்து எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். தட்சிணாமூர்த்தி சன்னதியில இதை கண்டிப்பா நம்மளால தரிசனம் செய்ய முடியும். அந்த 4 முனிவர்கள் யாருன்னா பிரம்மாவினுடைய மானசீக புதல்வர்கள். அவர்களுக்கு சனகாதி முனிவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர். இந்த சனகாதி முனிவர்கள் பிறந்த உடனே பிரம்மாவானவர் அவர்களுக்கு ஞானத்தை போதிக்கக்கூடிய பொருட்டு, நீங்க எல்லாம் வைகுண்டம் போங்க, அந்த வைகுண்டத்துல போய் வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பரமபதநாதனை சேவிச்சு அவரிடத்துல ஞானத்தை பெற்று வாருங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய புதல்வர்களை அமைச்சு வச்சாரு, சனகாதி முனிவர்களை ஸ்ரீ வைகுண்டத்துக்கு. அங்க என்னன்னா, இந்த சனகாதி முனிவர்கள் நேரா ஸ்ரீ வைகுண்டத்துக்குள்ள போகும்பொழுது ஸ்ரீ வைகுண்டத்தினுடைய பாதுகாவலர்களாகிய ஜெயன் விஜயன் இந்த 2 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு கேக்குறாங்க, நீங்க வந்து எங்க போறீங்க அப்படின்னு. இது மாதிரி நாங்க வந்து வாசுதேவரை பார்க்க போறோம், எங்களுக்கு வந்து ஞானத்தை பெறுவதற்காக வாசுதேவரை பார்க்க போறோம்னு. இது வந்து ஸ்ரீ வைகுண்டம், வாசுதேவரை அப்படியெல்லாம் யாரும் பார்க்க முடியாத நாராயணரை, அதனால உங்களுக்கு உள்ள போக அனுமதி இல்லை அப்படின்பார். இதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. ஆனா என்னன்னா, அந்த சின்ன குழந்தைகளை வந்து கொஞ்சம் கேலி செய்யக்கூடிய விதத்துல இந்த ஜெயன் விஜயன் எல்லாம் பேசின உடனே ரொம்ப வாக்குவாதங்கள் இதுவா போகி கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கைகலப்பு வரையும் போகிற மாதிரி அடிக்கிறதுக்கே போயிடுவாங்க இவங்க ஜெயன் விஜயன் 2 பேரும். அப்ப வந்து என்னன்னா, இதை பார்த்துக்கிட்டு இருந்த மகாவிஷ்ணு அங்க உள்ள இருந்து நேரா வந்துருவாரு. ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து வெளியில வாசலுக்கு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி கேட்பாரு, என்னப்பா பிரச்சனை, என்ன ஏதுன்னு. அப்ப ஜெயன் விஜயன் வந்து சொல்லுவாங்க, என்னன்னா, இவங்க உங்களை வந்து பார்க்கணும்னாங்க, நாங்க உள்ள விட மாட்டோம்னு சொன்னோம், இதுதான் பிரச்சனை, அதுக்கு எங்கள்கிட்ட தகராறு பண்றாங்க இப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்ப மகாவிஷ்ணு வந்து இந்த சனகாதி முனிவர்கள்ட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மன்னிப்பு கேட்பார். பெருமாள், இவங்க வந்து உங்களை யாரு என்னன்னு தெரியாம வந்து இது மாதிரி பேசிட்டாங்க, இந்த மாதிரி உங்களை நடத்திட்டாங்க, இதுக்கு வந்து நான் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்க உள்ள வாங்க பேசலாம் அப்படின்னு. சனகாதி முனிவர்கள் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இல்ல, எப்போ ஒரு இடத்துல வந்து அவமரியாதை நடந்துருச்சோ,
இப்படிப்பட்ட ஸ்ரீவைகுண்டத்துல நாங்க வந்து பாடம் படிச்சு நாங்க ஞானத்தை கத்துக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை, நான் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கோச்சிக்கிட்டு கிளம்பிடுவாங்க. இதை பார்த்த உடனே மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ஒரு குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியலையே, உங்களுக்கு வந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு வாயிற் காப்பாளர்களாக இருப்பதற்கு சுத்தமா தகுதியே இல்லை, அதனால நீங்க திரும்ப போய் பூலோகத்துல பிறந்து 7 ஜென்மா வந்து என்னுடைய பக்தனாக இருந்து வாங்க, திரும்பி வந்து உங்களை நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்பாரு. அப்ப வந்து ஜெயனும் விஜயனும் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் இடத்துல சாஷ்டாங்கமா விழுந்து, எங்களால பூலோகத்துக்கு எல்லாம் அனுப்பாதீங்க, 7 ஜென்மம் எல்லாம் சத்தியமா உங்களை விட்டு இருக்க முடியாது, நாங்க இங்கேயே இருந்துடுறோம், என்ன தண்டனைனாலும் இங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பெருமாள் சொல்லுவார் என்னன்னா, இல்ல இல்ல, நீங்க அங்க போய் பிறந்து அந்த கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சு இங்க வரும்போதுதான் தெரியுமோன்னு, இல்ல இல்ல 7 பிறவிங்கிறது ரொம்ப அதிகம், 7 பிறவி வேண்டாம், வேணா ஒரு பிறவி கொடுங்க, நாங்க போயிட்டு வரோம்னு. சரி, உனக்காக வேணா ஒண்ணு பண்றேன், 3 பிறவி கொடுக்குறேன், 3 பிறவியில என்னை வந்து திரும்பி வைகுண்டத்துக்கு வா, ஆனா இந்த 3 பிறவியும் நீ வந்து என்னுடைய எதிரியா தான் இருப்ப, 7 பிறவியில நீ எனக்கு பக்தனா இருப்ப, உனக்கு நான் கடைசியில முக்தி கொடுத்து உன்னை இங்க சேர்த்துப்பேன், திருப்பி 7வது பிறவியில நீ வைகுண்டத்துக்கே திருப்பி வந்துருவ. ஆனா இந்த 3 பிறவிங்கிறது என்னுடைய பரம விரோதியா இருப்ப அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து இப்படி ஒரு வாய்ப்பை ஜெயன் விஜயன்கிட்ட கொடுப்பார். அப்ப அதுக்கு ஜெயன் விஜயன் கேட்பாங்க, உங்களுடைய பரம விரோதி அப்படின்னாக்கா அப்ப அவர்களுடைய மரணம் எப்படி நிகழும் அப்படிங்கும் போது, வேற யாரு, நான் தான் கொள்ளுவேன், என் மூலியமா தான் அது நிகழும் அப்படின்னு பெருமாள் சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பா வந்து உங்களை நாங்க நேருக்கு நேர் சந்திப்போம், அப்ப எங்களுக்கு பெருமாளுடைய தரிசனம் கிடைக்கும், அதனால எங்களுக்கு 3 பிறவி உங்களுடைய விரோதியாவே நாங்க வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு இந்த ஒரு பாதைய ஜெயன் விஜயன் தேர்ந்தெடுப்பாங்க. சரின்னு உடனே பெருமாளும் சரின்னு கொடுத்துருவார். சரி, இதான்ப்பா உங்களுக்கு வரமும் இதுதான், சாபமும் இதுதான், 3 பிறவி பிறந்து திரும்பி வந்து 3வது பிறவி முடிஞ்ச உடனே வைகுண்டத்தை வந்து அடைங்க அப்படின்ட்டு. இதுல முதல் பிறவி தான் இரண்ய கசிபுவாகவும் இரண்யாட்சதனாகவும் பிறப்பாங்க. அதுல வந்து என்னன்னா, வராகமூர்த்தியானவர், அதாவது இரண்யாட்சதனை வதம் பண்றதுக்காக பெருமாள் வந்து வராக ரூபம் எடுத்து இரண்யாட்சனை வதம் பண்ணுவார். அதுக்கு அடுத்தது ஹிரண்யகசிபுவ மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து வதம் பண்ணுவார். அப்ப 2 அவதாரம் இந்த ஜெயன் விஜயனுக்காகவே நடந்தது. முடிஞ்சு போச்சா? அந்த ஒரு பிறவியிலேயே 2 அவதாரம். ரைட்டு. அதுக்கு அடுத்தது இது 2வது பிறவி. 2வது பிறவியில ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் இந்த ஜெயன் விஜயன் அவதாரம் எடுக்கிறாங்க. அப்ப மகாவிஷ்ணு ராமராக அவதாரம் எடுத்து இவங்க 2 பேரையும் சம்ஹாரம் பண்ண போறார். அதைத்தான் நம்ம இந்த ராமாயண திருவிழாவில் சிறப்பாக சிந்தனை பண்ண போறோம். இது ராம அவதாரத்தினுடைய ஒரு பகுதி. இதுல இன்னொரு பகுதியும் இருக்கு. இப்ப அந்த பகுதி என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அந்த பகுதியை நம்ம பார்க்கணும்னா இப்ப நம்ம சிந்தனை பண்ணக்கூடியது வந்து எங்கன்னா, நேரா வந்து திருவிற்குடி வீரட்டானேஸ்வரர் திருக்கோவிலுக்கு போகணும். ஜலந்தாசுர வதமூர்த்தி சிவபெருமான் வீர செயல்கள் புரிஞ்ச இடம் 8 இடம். அதுல ஒரு திருக்கோவில் தான் திருவிற்குடி வீரட்டம் ஜலந்தாசுர வதமூர்த்தின்னு சுவாமியினுடைய திருநாமம். அந்த திருக்கோவிலுக்கு போய் அந்த திருக்கோவிலினுடைய ஸ்தல புராணத்தை சிந்தனை பண்ணோம்னா இப்ப இந்த விஷயங்கள்லாம் வரும். இன்னொரு பாகம் இது இப்ப நம்ம சிந்தனை பண்ண போறது. ஜலந்தாசுரன் பிரம்மாவினுடைய கண்களிலிருந்து வந்த நீர்ல இருந்து அந்த நீரானது பார்க்கடல்ல சிந்த, அந்த பார்க்கடல்ல இருந்தும் இந்த பிரம்மாவினுடைய நீர்ல இருந்தும் கண்ணிலிருந்து வந்த நீர்ல இருந்தும் உருவானவன் தான் அந்த ஜலந்தாசுரன். அவன் வந்து ஒரு காலத்துல வந்து ரொம்ப சிறந்த சிவபக்தனாக இருந்தான். எல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எண்ணத்துல இருந்தவன். ரொம்ப நாள் பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்து வரம் வாங்கினான். என்ன வரம் கேட்டிருப்பான் அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான், எனக்கு சாகா வரம் வேணும், என்ன யாரும் கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வரத்தை பிரம்மா இடத்துல கேட்க, பிரம்மா வந்து சொல்லிடுவார், இந்த வரம் கேட்காது, வேற ஏதாவது வரம் கேளு, நான் தரேன் அப்படின்பாரு. உடனே யோசிக்கிறான், சரி நம்ம சாகாம இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வரம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மனைவி
பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பேர். அந்த பிருந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த பதிவிரதை அப்படின்னாக்கா அந்த அம்மாவை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நற்குணம் பொருந்தியவர் அந்த பிருந்தாங்கிறவர். அந்த அம்மா வந்து இவன் மேல அவ்வளவுக்கு அளவு கடந்த அன்போடையும் பாசத்தோடையும் இருக்கிறவங்க. அப்ப என்னன்னா இவனுக்கும் இந்த ஜலந்தாசுரனுக்கும் அந்த பிருந்தா மேல அளவு கடந்த அன்பு பாசம் காதல் இதெல்லாம் இருக்கு. அப்ப அவன் என்ன வரம் வாங்கினானா, சரி என்னுடைய மனைவி வந்து எப்ப வந்து கற்பு நெறி தவறுறாளோ அப்ப வந்து எனக்கு மரணம் ஏற்படணும், அது வரையும் எனக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற வரத்தை கேட்கிறான். சரி இவருக்கும் வந்து பிரம்மாவுக்கும் சரி அந்த வரம் தான் தரமாட்டேன், இந்த வரம் தர போயிட்டு வா அப்படின்ட்டு வரம் வாங்கின உடனே அவன் சும்மா இருப்பானா? சும்மா இருக்க மாட்டான். உடனே என்ன பண்ணா, எல்லா தேவர்களையும் சிறைப்பிடிச்சு இல்லாத அட்டூழியம் எல்லாம் பண்ணா. கடைசியில என்ன ஆச்சுன்னா அது அந்த உச்சபட்சத்துக்கு போறதுங்கிறது என்னன்னா, அதுதான் தாங்கிறதையே மறந்து தன்னுடைய சுய நினைவு எல்லாத்தையும் மறந்து என்ன மீறி யாரும் இல்லை, யாரு என்ன செய்ய போறா அப்படிங்கிற ஒரு இதுல வந்து கைலாயத்துக்கு மீது போர் தொடுத்து கைலாயத்தை வெற்றி கண்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிளம்பிடுறான். அப்ப என்னன்னா கைலாயத்தினுடைய சேனாதிபதியாக முருகப்பெருமான் வந்து இருக்காரு. போருக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிவபெருமான இடத்த வந்து முருகர் வந்து சொல்றாரு, ஏன்னா அவர் தான் சேனாதிபதி, அதனால வந்து சொல்றாரு இது மாதிரி அப்பா எல்லாம் ரெடியா இருக்கு, ஜலந்தாசுரனை நம்ம வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த போரே நடக்காது, நீ ஏன் இவ்வளவு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சிவபெருமான் கேட்பார். என்னப்பா சொல்றீங்க, நான் இதுக்காக தான் எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணணும்னு. ஜலந்தாசுரனை அவ்வளவு சீக்கிரம் வந்து யாராலையும் வதம் பண்ண முடியாது, ஏன்னா அவன் வாங்கின வரம் அப்படி. அதனால இந்த போர் நடக்காம இந்த போர்ல நம்ம வெற்றி கொள்ளலாம், நீங்க பொறுத்து இருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கைலாயத்தை விட்டு வெளில வந்துருவார். சுவாமி கைலாயத்தை விட்டு வெளில வந்த உடனே ஒரு முனிவர் வேடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஜலந்தாசுரன் அவன் படைகளோட வந்துகிட்டு இருக்க நேரம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் வந்து போய் நின்றுவார். இன்னொன்னு இது மாதிரி கேட்பாரு, என்னப்பா அது பெரும் படையோட வந்து இங்க இந்த பக்கம் போறீங்க, யாரு நீ என்ன ஏதுங்க. அப்போ உடனே ஜலந்தாசுரன் சொல்லுவான், நீ யாரையா முதல்ல, நான் வந்து இது மாதிரி ஜலந்தாசுரன், நான் வந்து கைலாயத்தை வந்து போர் தொடுத்து ஜெயிக்க போறேன் அப்படின்ன உடனே சிவபெருமான் அதான் அவர் முனிவர் வேடத்துல தானே இருக்காரு, அதனால அந்த முனிவர் வந்து ஒரு மாதிரியா ஏளனமா கெக்கா புக்கான்னு சிரிச்சிருவாரு. சிரிச்ச உடனே இவனுக்கு வந்து கோபம் ஆயிடும். ஏ இணையா நீனு, நான் வந்து எல்லாரையுமே ஜெயிச்சிருக்கேன், இந்திரனையே ஜெயிச்சுட்டேன், என்னால சிவபெருமானை ஜெயிக்க முடியாதா, என்னை பார்த்து இப்படி ஏளனமா சிரிக்கிறேன் நீனு அப்படின்னு கேட்பான். அப்போ வந்து சொல்லுவாரு, உன்னால முடியாது தம்பி அப்படின்பாரு. யாரு? முனிவர். உடனே இவன் வந்து சொல்லுவான், எப்படி என்னால முடியாதுன்னு நீ சொல்ற, இத்தனை பேரை ஜெயிச்சவனால என்னால சிவபெருமானை என்னால ஜெயிக்க முடியாதா அப்படின்னு ஜலந்தாசுரன் கேட்க, சரி நான் வேணா ஒரு சின்ன பரீட்சை வைக்கிறேன், இதுல நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னாக்கா நீ சிவபெருமான ஜெயிச்சுட்ட அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன், ஜெயிச்சிருவ அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் பாரு, இது என்னையா பரீட்சை, நீ வையா நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஜலந்தாசுரன் சொல்லி அவன் இருந்த தேர்ல இருந்து கீழே இறங்கி வந்துடுவான். இறங்கி வந்த உடனே சிவபெருமான் தன்னுடைய அந்த முனிவர் தன்னுடைய காலால ஒரு வட்டம் போட்டு ஒரு சக்கரம் ஒண்ணு வரைவார். அந்த சக்கரம் வரைஞ்ச உடனே தரையில தான் வரைவார். எங்க உன்னுடைய பலத்தை பிரயோகப்படுத்தி இந்த சக்கரத்தை தூக்கு பார்ப்போம் அப்படின்பாரு. இவன் உடனே இதுதானே, இதெல்லாம் சிம்பிள் மேட்ரு தான், உடனே செய்யறோம் பாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த சக்கரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை அந்த தரையை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உடஞ்சி அந்த சக்கரம் இருக்க இடத்த அப்படியே தூக்குவான். தூக்கி நிறுத்தின அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா அது உண்மையிலேயே ஒரு சக்கரமா மாறி ஜலந்தாசுரனுடைய கழுத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அறுத்துரும். அப்ப ஜலந்தாசுரனுடைய சம்ஹாரமானது நிகழ்ந்துரும். அந்த சக்கரம் தான் சுதர்சன சக்கரம், பெருமாள் கையில இருக்கு இல்லையா, அது சிவபெருமான் கொடுத்ததுதான். திருவேழிமிழலைங்கிற திருத்தலத்துலதான் அந்த சக்கரத்தை வந்து பெருமாளுக்கு கொடுப்பாரு. சரி, இது எப்படி நடந்தது? இவர் வந்து சிவபெருமான் முனிவர் வேடத்துல இருக்காரு. அப்ப இவன் வந்து இந்த மாதிரி ஜலந்தாசுரன் வந்து இந்த தரையில இருக்க தரையை தூக்கவும் அது எப்படி சக்கரமா மாறி அவன் கழுத்தை அறுத்து, இதெல்லாம் ரைட், ஓகே. இவன் கழுத்தை அறுத்த வரை எல்லாமே ரைட்டு, பர்ஃபெக்ட். ஆனா இவன் எப்படி மனைவி வந்து கற்பு நெறி தவறி இருக்கா, எப்படி இவனுக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னாக்கா, சிவபெருமான் எப்ப கைலாயத்தை விட்டு வெளில வந்தாரோ அப்ப வந்து பெருமாள் இடத்துல சொல்லிடுவாரு, என்னன்னா நான் இந்த மாதிரி ஜலந்தாசுரன்ட்ட பேச போறேன், நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா நேரா வந்து ஜலந்தாசுரன் மாதிரி உருவம் எடுத்து அந்த அவனுடைய மனைவி பிருந்தா வீட்டுக்கு போங்க,
அப்படின்னு சொல்லிடுவாரு. சரின்னு விஷ்ணுவும் சுவாமி சொன்னதை கேட்டுக்கிட்டு நேரா பிருந்தா வீட்டுக்கு போவார். எப்படி ஜலந்தாசுரன் வடிவத்துல மகாவிஷ்ணு அந்த வீட்டுக்கு போறார். போன உடனே என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய கணவன் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆசனத்துல அமர வச்சு காலில் வந்து தண்ணியை ஊத்தி பாத பூஜை பண்ண ஆரம்பிச்சிடும். காலில் தண்ணியை ஊத்தி அந்த தண்ணியை வந்து அந்த அம்மா எடுத்து 3 தடவை தான் தலையில தெளிச்சுக்கும். தெளிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து இப்ப அவர் பாதத்துல சந்தன குங்குமம் வைக்கணும். அப்ப சந்தன குங்குமம் வைக்க போற நொடிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த அம்மாவுக்கு புரியுது இது தன்னுடைய கணவர் இல்லையே, இது வேற யாரோ அப்படிங்கிறது. அந்த நேரத்துக்குள்ள அந்த அம்மா காலில் தண்ணி ஊத்தி அலம்புச்சு இல்லையா, மகாவிஷ்ணு தானே அவர், ஜலந்தாசுரன் இல்ல. அப்ப அந்த அம்மா வந்து வேற ஒருவரை தன்னுடைய கணவராக பாவித்து பாத பூஜை பண்ணதுனால கற்பு நெறி தவறின உடனே இங்க இவனுக்கு இப்படி ஒரு மரணமானது நிகழ்ந்திருக்கு. இந்த விஷயத்த வந்து சிறந்த பதிவிரதா தேவிங்கிறதுனால அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போன உடனே அந்த அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுருவாங்க. என்னன்னா, என்னுடைய நல்ல விதமான கற்பு நெறியே வந்து என்னுடைய புருஷனுடைய மரணத்துக்கு காரணம் ஆயிடுச்சு ஒண்ணு. ஆனா இது எல்லாத்துக்கும் மூல காரணமே நீதான். யாரு? பெருமாள் தான். அந்த அம்மா பேசுறது, உன்னாலதான் இன்னைக்கு என் வீட்டுக்காரர் வந்து இல்லாம நான் வந்து விதவையாகி நிக்கிறேன். நான் என் கணவரை இழந்து நான் எவ்வளவு வருத்தப்படுறேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி நான் என் புருஷனை இழந்து வருத்தப்படணும், அதே மாதிரி நீ உன்னுடைய மனைவியை இழந்து வருத்தப்படணும். இது வந்து நான் உனக்கு கொடுக்குற சாபம்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த இடத்துலயே மகாவிஷ்ணுவுக்கு சாபத்தை கொடுத்து அந்த இடத்துலயே அக்னியை முட்டி வந்து பாத்தீங்கன்னா அக்னியில இறங்கிடுவாங்க. இப்படி ஒரு சாபத்தை வாங்கின பெருமாள் அந்த சாபத்தை எப்படியாவது கழிக்கணும் இல்லையா? அப்ப அதுக்காக ராம அவதாரம் எடுக்க வேண்டியது இருந்தது. ராம அவதாரம் எடுத்து சீதாதேவிய திருமணம் பண்ணி அப்புறம் பிரிஞ்சு வாழ்ந்து அப்புறம் திரும்பி சேர்ந்து அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறக்கிற பொழுது திரும்பி பிரிஞ்சு வாழ்ந்து கடைசியில ராமர் தனியாத்தான் இருப்பார். சீதாதேவிய பிரிஞ்சே பல காலம் அவர் சீதாதேவியோட இருந்த காலங்களை விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படிப்பட்ட ஆண்டுகள் தான் சீதாதேவியும் ராமரும் ஒன்னா இருந்திருப்பாங்க. மற்ற எல்லா நாட்களும் ராமர் வந்து தனியா இருந்திருப்பார். அப்படி அந்த பிருந்தாதேவி கொடுத்த சாபத்தை கழிக்கணுங்கிற பொருட்டு எடுத்தது இந்த ராம அவதாரம். அந்த பிருந்தாதேவி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எந்த இடத்துல தீக்கு வந்து பாத்தீங்கன்னா இரையானார்களோ அந்த இடத்துல சிவபெருமான் தன்னுடைய திருக்கரங்களால ஒரு விதை ஒண்ணு இடுவார். அந்த இடத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு செடி ஒண்ணு முளையும். அந்த செடிதான் வந்து திருத்துழாய், அதாவது துளசி. இந்த திருத்துழாய் இருக்கு இல்லையா, அந்த திருத்துழாய விஷ்ணுவுக்கு மாலையாக கட்டி போடுறது வழக்கம். இது முதல்ல இந்த சிவபெருமான் வந்து இந்த செடியை உருவாக்கின உடனே அதுக்கு அடுத்தது மகாலட்சுமி தாயார் தான் அந்த திருத்துழாயை வந்து மாலையாக கட்டி துளசியை வந்து மகாவிஷ்ணுவுக்கு அர்ப்பணிப்பாங்க. அப்பதான் அவர் வந்து, ஏன்னா அவர் இந்த மாதிரி ஒரு சாபம் வாங்கின உடனே வந்து என்னன்னா மகாவிஷ்ணுவுக்கே கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை நமக்கு கொடுத்துட்டாங்களே, நம்ம இப்படி ஒரு சாபத்தை வாங்கிட்டோமே அப்படின்ட்டு. அப்ப அவருடைய அந்த மனக்கவலையானது அந்த துளசி செடியை வந்து மாலையா கட்டி போடும்போது நிவர்த்தி ஆகும். அதனுடைய பொருட்டு தான் இன்னமும் வந்து நம்ம துளசி செடியை வந்து துளசியை வந்து பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்றோம். இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது அப்படியே ஜலந்தாசுர வதமூர்த்தி திருக்கோவில் வந்து திருவிற்குடி அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திருவிற்குடி அப்படிங்கிற திவ்ய தேசத்துலதான் நடந்தது. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திருவாரூர்ல இருந்து ஒரு 10 அல்லது 15 கிலோமீட்டருக்குள்ள, 10 இல்லைன்னா 12 கிலோமீட்டருக்குள்ள திருவிற்குடின்னு இருக்கும். சுவாமியினுடைய திருநாமம் வீரட்டானேஸ்வரர், அம்பாளினுடைய திருநாமம் மங்களாம்பிகை. அஷ்ட வீரட்டான திருத்தலங்கள்ல 5வது திருக்கோயிலாக வருது. இந்த இடத்துல இன்னமும் வந்து சிவபெருமானினுடைய பாதம், ருத்ரபாத தரிசனம் இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு ஸ்தலத்துல சிவபெருமான் துளசி செடியை உருவாக்கினதுனால இங்க சிவபெருமானுக்கு துளசி மாலை சாற்றப்படும் நித்தியபடி. மற்ற திருத்தலங்கள்ல எல்லாம் சிவராத்திரியின் பொழுது 2ஆம் கால பூஜையின் போது துளசியால சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுவதும் மாலை சாத்துவதும் வழக்கம். ஆனா இந்த ஒரு திருத்தலத்துல நித்தியபடியே சிவபெருமானுக்கு துளசியால பூஜைகள் உண்டு.
இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சடாரின்னு சொல்லக்கூடியது பெருமாளுடைய திருக்கோவில்கள்ல பெருமாளினுடைய பாதத்தை நம்முடைய தலையில சூட்டுவதாக ஐதீகத்தின் அடிப்படையில சடாரி வைக்கிற வழக்கம் உண்டு. அதே போல இங்க இந்த திருக்கோவில்ல ருத்ரபாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ஈசனுடைய பாதம். அந்த பாதத்தை நம்முடைய தலையில வைப்பாங்க. இதுவும் ஒரு சிறப்பு. திருவெற்குடி வீரட்டானேஸ்வரர் கோவில்ல ரொம்ப அருமையான கோவில். அவசியம் எல்லாரும் போய் பாருங்க. சரி, இது ராம அவதாரம் நிகழ்வதற்கான 2 பாகங்கள். இது 2வது பாகம். சரி, அதற்கு அடுத்தது இன்னொரு பாகம் ஒண்ணு இருக்கு, 3வது பாகம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். தர்மாங்கதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகச்சிறந்த முனிவர். எந்நேரமும் அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தன்னுடைய காலங்களை கழித்து கொண்டு இருக்கக்கூடியவர். அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்தனர் ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப வந்து அதாவது சாந்தமான குணமுடையவர். அதாவது சாந்தத்துக்கு ஒரு உருவம் அப்படின்னு சொன்னாக்கா அவரை தான் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பொருள்படக்கூடிய அளவுக்கு வாழக்கூடிய ஒரு முனிவர். அவருடைய நடவடிக்கை அப்படி இருக்கும். அவருக்கு ஒரு தர்ம பத்தினி. அந்த அம்மா பேர் வந்து கலகை அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஆனா என்னன்னா இவர் எப்படி சாந்தமே சுரூபமாக விளங்குகிறாரோ அதுக்கு அப்படியே அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா நேர் எதிர்மறையாக வாழக்கூடியவர்கள். என்னன்னா இவர் என்ன சொல்றாரோ அந்த அம்மா அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எதிராவே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த அம்மா செஞ்சுட்டு இருப்பாங்க. இவரால தாங்கவே முடியாது. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை வெறுத்து போயிடுவார். வாழ்க்கையை வெறுத்து போய் நம்ம இனிமே இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், போயிடலான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில வந்துருவார். அப்போ வந்து வேற ஒரு முனிவரை பார்த்து இது மாதிரி சொல்லுவார், ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, சரி இப்ப உனக்கு என்ன பிரச்சனை, உன் பொண்டாட்டி வந்து நீ சொல்றத செய்யல, எதிர்மறையா செய்யற, அதான நீ எதெல்லாம் தேவையில்லையோ அதை சொல்லு. இப்ப ஒண்ணுல ஒரு உதாரணத்துக்கு உப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சாதத்துல கொஞ்சம் உப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னாக்கா அந்த அம்மா உப்பே கொடுக்க மாட்டான். எனக்கு உப்பே வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உன் இலையில உப்பை வச்சிருவான். இதுதான் அந்த அம்மாவினுடைய ஒரு குணாதிசயமாக இருக்கு. அப்ப என்னன்னா உனக்கு உப்பு வேணுங்கும் போது நீ உப்பு வேணும்னு கேட்காத, எனக்கு உப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லு. என்னன்னா அந்த அம்மா திருப்பி வந்து பாத்தீங்கன்னா உப்பா எடுத்துட்டு வந்து வைக்கும். இதுதான் வந்து வழக்கம். இதை நீ பின்பற்று அப்படின்னு சொல்லி அவர் அறிவுரை பண்ணி அனுப்புவார். இவருக்கும் அந்த அந்தனருக்கும் ஆஹா இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு, சரி இதை செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் பாரு, எனக்கு தண்ணியே வேண்டாமா அப்படின்பாரு. அந்த அம்மா உடனே ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. இப்படி எதா இருந்தாலும் மாத்தி மாத்தி சொல்லவும் அந்த அம்மா கரெக்டா செஞ்சிடும். இப்ப என்னன்னா அன்னைக்கு அவங்க வீட்டுல அவங்க முன்னோர்களுக்கு சிரார்த்தம். அப்போ வந்து என்ன சொல்லுவாருன்னா, இன்னைக்கு சிரார்த்தம், நீ இன்னைக்கு குளிக்க கூடாது, இன்னைக்கு நீ சமைக்க கூடாது, இன்னைக்கு நீ வீடு வாசல்லாம் பெருக்கி இது பண்ணி அலம்பி விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. மெயினா வீட்டு வாசல்ல கோலம் போட்டுரு அப்படின்பாரு. இதெல்லாம் இவர் சொன்னாருல்ல, இது எல்லாத்தையும் அப்படியே அந்த அம்மா மாத்தி மாத்தி செஞ்சிடும். அப்ப என்னன்னா காலையிலேயே எந்திரிச்சு டக்குன்னு குளிச்சிரும், நல்ல விதமா வீடு வாசல்லாம் அலம்பி விட்டுரும், வாசல்ல கோலம் போடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது நல்ல சிரார்த்த சமையலும் சிறப்பா சமைச்சு வச்சிருவாங்க. என்னன்னா இந்த சிரார்த்தம் முடிச்ச அந்த சிரார்த்த சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு நல்ல இதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சேர்க்கணும். அதாவது நல்ல ஒரு இடத்துல ஜலக்கரையில கொண்டு சேர்க்கணுங்கிறது ஒரு ஐதீகமா இருக்குது. இவர் அதைத்தான் அதை வந்து என்னன்னா மாத்தி சொல்லணும்னா என்ன அப்படின்னாக்கா இதை கொண்டு சாக்கடையில கொட்டு அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் அந்த அம்மா நல்ல சுத்தமான தண்ணியில போடும். இவர் பேச்சு வாக்குல வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஒரு சந்தோஷம், நம்ம முன்னோர்களுக்கு நீங்க சிரார்த்தம் பண்ணிட்டோம், நல்லா எல்லாம் திருப்தியா இருந்திருப்பாங்க அப்படிங்க அந்த இதுல வந்து இவர் வந்து அவருடைய வாயு வந்து தவறி போய் என்ன ஆகுது வந்துருச்சுன்னா இதை வந்து நல்ல தண்ணியா பார்த்து நல்ல குளக்கரை ஆத்துல போய் கொட்டிட்டு வாங்க இது சொல்லிட்டாரா. அந்த அம்மா அதை அப்படியே கொண்டு போய் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா அசுத்தமான தண்ணி சாக்கடையில கொண்டு போய் கலத்துரும். இவருக்கா வந்துச்சு கோவம். ஏன்னா இதுவரையும் நீ எனக்காக எது செஞ்சாலும் நான் பொறுத்துக்கிட்டேன், எப்ப வந்து முன்னோர்கள் பிதுர்கள் இடத்துல நீ விளையாண்டியோ இனிமே வந்து
நான் வந்து உன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நான் கல்யாணம் பண்ணதே என் வாழ்நாள்ல நான் செஞ்ச ஒரு மிகப்பெரிய பாவம். அதனால இப்படி ஒரு வாழ்க்கைய நான் வந்து வாழ்ந்துட்டேன். இனிமேட்டு வந்து உனக்கு நான் உன் கூட நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு, அந்த அம்மாவுக்கு ஒரு சாபமும் குடுத்துருவாரு. என்னன்னா, "நீ வந்து இந்த மாதிரி உனக்கு நீ பெண்ணா இருக்கிறதுனால தான் இப்படி இருக்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராட்சசியா மாறிடுவ" அப்படின்னு சொல்லிட்டு நான் சாபம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் குடுத்துருவாரு. சாபம் குடுத்த உடனே இந்த அம்மா வந்து ரொம்ப கதறி அழுது இது பண்ணும். ஆனா அவரு அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. சாபம் குடுத்துட்டு, "எனக்கு இனிமே எனக்கு இந்த இல்லற வாழ்க்கைங்கிறதே எனக்கு வேண்டியதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவரு வீட்ட விட்டே வெளில வந்துருவாரு. இது இப்படி இருக்க, இந்த அம்மா சாபம் வாங்குச்சுல்ல ராட்சசியா, இது வந்து நிம்மதி தேடி வந்து சோறு தண்ணி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப வந்து என்ன அப்படின்னாக்கா, இந்த தர்மாங்கதர் அப்படிங்கிற ஒரு முனிவர எதர்ச்சியாக சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அப்ப வந்து என்னன்னா, இந்த இந்த அம்மா வந்து அந்த ராட்சசியா இருக்க அந்த அம்மா வந்து இவர் கால்ல விழுந்து இந்த மாதிரி நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லும். இந்த மாதிரி எல்லாம் நடந்தது சாமி. நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன். இப்ப நான் இப்படி இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு நல்கதி காட்டுங்க அப்படின்னு ஒண்ணு சொன்ன உடனே முனிவர் வந்து பாப்பாரு, என்னம்மா இது புருஷன்ட்ட போய் நீ இப்படி செஞ்சிருக்கியம்மா அப்படின்னு ஒண்ணு. இல்ல சுவாமி, என்னுடைய அறியாமை, என்னுடைய இது நான் எவ்வளவோ தவறு பண்ணிட்டேன். இனிமே ஆனா நான் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு வாழ்க்கை கொடுங்க சுவாமி, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு நல்ல கதி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுதான் முனிவர்களினுடைய இந்த சித்தர்கள் ஞானிகளினுடைய ஒரு குணாதிசயம் என்னன்னா, ஒரு ஜீவாத்மா, அதாவது அவங்களுக்கு வந்து என்னன்னா மனிதர்களுக்கும் கருப்பாம்பூச்சிக்கும் வித்தியாசம் தெரியாது. என்னன்னா கருப்பாம்பூச்சி உள்ள இருக்கிறதும் ஒரு ஆத்மா, மனிதர்கள் உடம்புக்குள்ள இருக்கிறதும் ஒரு ஆத்மா. அவ்வளவுதான், அவங்களுக்கு அந்த ஆத்மா தான். அப்போ ஒரு ஆன்மா வந்து வருத்தப்படுது, ஒரு சங்கடப்படுது அப்படின்னாக்கா, அது வந்து தனக்கு அந்த வருத்தமும் சங்கடமும் ஏற்பட்டா எப்படி நம்ம அதை தாங்கிப்போம். இப்போ ஒண்ணும் இல்ல, உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம போயிட்டே இருக்கோம். போயிட்டே இருக்கும்போது யதார்த்தமா ஏதோ ஒரு செவுத்துலயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துலயோ நம்ம கை இடிச்சுக்கிச்சு அப்படின்னாக்கா எப்படி ஒரு வலி வலிக்கும். அது மாதிரி யாராவது ஒருத்தர் கையை இடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த வலி தனக்கு நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு அப்படி சிந்தனை பண்ணக்கூடியவர்கள் முனிவர்கள், சித்தர்கள். அப்ப என்னன்னா, இந்த அம்மா இவ்வளவு சொல்லி அழுத உடனே அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு. சரிம்மா, நான் உனக்கு நான் எப்படியாவது என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய கமண்டலத்துல தண்ணி வச்சிருப்பார். அந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி, நான் இவ்வளவு நாள் செஞ்ச பூஜை, தவம், விரதங்கள், இதனுடைய பலன்கள் எல்லாத்துலயும் பாதியை வந்து இந்த பெண்ணுக்கு கொடுக்குறேன். இந்த பெண் வந்து இந்த சாபம் நீங்கி சுய இது வந்து பாத்தீங்கன்னா பெறணும், உருவம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை தூக்கி அந்த அம்மா மேல தெளிக்க, அந்த அம்மா ராட்சசி உருவம் போய் நல்ல அந்த அம்மாவினுடைய அந்த கலகையினுடைய உருவமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அப்போ உடனே இது நடந்து முடிஞ்ச அடுத்த நொடியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து ஆஹ் 2 விமானம் வரும். அந்த 2 விமானங்கள்லயும் 2 பாதுகாவலர்கள், அப்புறம் 4 பாதுகாவலர்களோட ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து 2 விமானம் வரும். அந்த 2 விமானம் வந்து இந்த முனிவரையும் சரி, இந்த கலகைங்கிற பெண்ணையும் சரி, 2 பேரையும் ஏத்திக்கிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயணர்கிட்ட அழைச்சிட்டு போவாங்க. நாராயணர்கிட்ட அழைச்சிட்டு போன உடனே அங்க வந்து சொல்லுவாங்க. நாராயணரை பார்த்த உடனே 2 பேரும் விழுந்து நமஸ்காரம் பண்ண உடனே அப்பதான் முதல் முறையாக வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து தர்மாங்கதரை பார்த்து பேசுவார். என்னன்னா, அதாவது உன்னுடைய இந்த செயல் வந்து ரொம்ப உண்மையிலே பாராட்டத்தக்கது. என்னன்னா, இவ்வளவு தவறு பண்ண ஒரு பெண் வந்து அந்த தவறை திருந்திட்டா, மன்னிப்பு கேட்டான்னு உடனே உன்னுடைய நீ எவ்வளவு காலம் வந்து தவம் பண்ணியிருப்ப. உன்னுடைய தவம், பூஜை, விரதம், இந்த எல்லா பலன்கள்லயும் பாதி பலனை நீ ஒரே ஒரு பெண்ணுக்காக நீ தாரவாத்து கொடுத்தில்ல. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய அந்த சிந்தனையும் அந்த எண்ணமும் வந்து உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். அதனாலதான் உனக்கு நான் வைகுண்ட பதவிய உன்னை நான் இங்க வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்டையும் சொல்லுவார். நீ வந்து எப்ப இந்த முனிவர் இடத்துல விழுந்து வணங்குனியோ, அவருடைய திருவடியில விழுந்து வணங்குனியோ, அப்பயே வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய பாவங்கள் எல்லாம் பாதி போயிடுச்சு. இவர் வந்து தன்னுடைய புண்ணிய பலன்கள்ல பாதி பலனை வேற உன்கிட்ட வேற கொடுத்துட்டாரு. அப்போ வந்து நீ வந்து
முழுமையான ஒரு புண்ணியவதியா நீ வந்து மாறிட்ட. அதனாலதான் உன்னையே இங்க வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு வர வேண்டியதா போச்சு. ஆனா உங்க 2 பேராலையும் தான் எனக்கு வந்து ஒரு காரியம் நடக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, தர்மாங்கதரே, நீ வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கொஞ்ச காலம் கழிச்சு இந்த பூலோகத்துல சூரிய தேவனுடைய குலத்துல தசரத சக்கரவர்த்தியாக பிறக்கணும். பிறந்து நீ வந்து குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். அப்ப வந்து தக்க காலம் வரும்போது நானே வந்து உனக்கு மகனாக பிறப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே மாதிரி இந்த கலவையை வந்து சொல்லுவார், அம்மா நீ வந்து ஆஹ் கைகேயி அப்படிங்கிற பேர்ல நீ வந்து பிறப்ப. நான் வந்து ஆஹ் இன்னொரு பெண்ணுக்கு பிறந்திருந்தாலும் நீ தான் வந்து என் அம்மா மாதிரி நீ வந்து வளர்ப்ப. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உன்னுடைய ஒரு செயலால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ராம அவதாரத்துக்கே ஒரு மிக சிறந்த ஒரு திருப்பு முனையாக வந்து அமையும் உன்னுடைய செயல். இதெல்லாம் வந்து நடக்கும். அதுக்காகத்தான் உங்க 2 பேரையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. நீங்க கொஞ்ச நாள் இந்த ஸ்ரீவைகுண்டத்துல இருங்க. என்னுடைய ராம அவதாரமானது எப்ப நிகழப்போதோ அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் பூலோகத்துல போய் அவரவருடைய குலத்துல வந்து பிறங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆக இப்படிதான் வந்து ராம அவதாரமானது நிகழ்வதற்கு மொத்தம் 3 காரணங்கள் இருந்தது. அது 3த்தையும் நம்ம இப்ப ஒரு ஒரு பகுதியாக வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம். முதல்ல ஜெயன் விஜயன் அவங்களுடைய சரித்திரம் ஒண்ணு. அதுக்கு அடுத்தது வந்து ஜலந்தாசுரன், பிருந்தாதேவி இவங்களுடைய இந்த சரித்திரம் ஒண்ணு. இப்ப கலகையும் தர்மாங்கதர் இவங்களுடைய சரித்திரம் ஒண்ணு. அப்ப இந்த ராம அவதாரம் நடப்பதற்கு இந்த 3 சம்பவங்கள் மிக முக்கியமான காரணங்களாக அமைந்தது. சரி, இன்னைக்கு வந்து ராம அவதாரம் நிகழ்வதற்கான காரணங்களை சிந்தனை பண்ணோம். நாளைக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஜெயந்தி, அதை எப்படி ராமர் வந்து எப்படி பிறந்தார் அப்படிங்கிறத நாளைக்கு சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஜெய் ஸ்ரீராம்.